உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி உதயன் கம்பன்வில வெளியிட்ட தகவல். ஒரு வாரத்தில் தனது வாக்குறுதிகளை மீறிய ஜனாதிபதி அனுர. ஈரானிய மண்ணில் அமெரிக்க ராணுவம் தரையிறங்கினால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தாக்குதலில் ஒரு காலிழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட முஸ்தாபா ஹமேனி. ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல். ஆயுதப்படைகளின் வசம் ஹோர்மூஸ் நீரினை எந்தவொரு நாடும் பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் என ஈரான் எச்சரிக்கை. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து பிபித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியுமான உதயன் கம்பன்வில கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்து மார்ச் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக உதயன் கம்பன்வில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை தயாரித்த நாம் அதனை எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு வெளியிட எதிர்பார்க்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதை வைத்து அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன. எந்த ஒரு அடிப்படையுமின்றி இராணுவத்தினரை துன்புறுத்தி இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டது என அவர் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு நாட்டில் எரிசக்தி பிரச்சினை ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்று இளம் தொழில் முனைவோர் சம்மேளனத்தின் பொது சபையில் கடந்த வாரம் 2 முறை ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் கடந்த வாரம் அளித்த வாக்குறுதியை ஒரு வாரத்தில் மீறும் ஜனாதிபதியை நாடு இப்போது கண்டது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தண்ணி சாகர காரியவசம் என்று தெரிவித்தார். பத்ரமுல்லை நிலம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வழக்கறிஞர் சாகர காரியவசம் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வாரம் இளம் தொழில் முனைவோர் வர்த்தக சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தனது உரையின் போது இந்த நாட்டின் உள்ளூர் இளம் தொழில் முனைவோருக்கு 2 மாதங்களுக்கு இந்த நாட்டில் எரிசக்தி பிரச்சினை ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்றும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வேன் என்றும் 2 முறை கூறினார். இருப்பினும் ஒரு வாரத்துக்கு பிறகு தனது வாக்குறுதியை மீறுவதன் மூலமாக இந்த நாட்டின் தொழில் முனைவோர் நாட்டின் பொருளாதாரத்துக்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிக வருத்தமளிக்கின்ற சூழ்நிலை என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா தனது ராணுவ வீரர்களை ஈரானிய மண்ணில் தரையிறக்கினால் அது அமெரிக்காவுக்கு படுதோல்வியாக அமையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் மஜித் தக் ரவாசி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஈரானின் நிலப்பரப்பில் ஊடுருவ அமெரிக்கா முயற்சித்தால் அது மிகப்பெரிய வரலாறு தவறாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு அமெரிக்க படைகள் அங்கு நுழையும் பட்சத்தில் அவர்கள் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அது ஒருபோதும் முடிவில்லாத ஒரு போராக மாறும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா முன்னர் வியட்நாமில் சந்தித்த பாரிய உயிரிழப்புகள் மற்றும் தோல்விகளை நினைவூட்டிய அமைச்சர் ஈரானும் அத்தகையதொரு சவாலாகவே இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா எப்போதும் போரை தொடங்குவது என்பதை தீர்மானிக்கலாம், ஆனால் அதனை எப்போது முடிப்பது என்பது அவர்கள் கையில் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டார். பிராந்தியத்தில் நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை காரணம் என்று குற்றம் சாட்டியவர், அமெரிக்கா கண்மூடித்தனமாக இஸ்ரேலை ஆதரிப்பது நிலைமையை இன்னும் மோசமாக்குவதாக தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் போரை விரும்பவில்லை, ஆனால் தனது இறையாண்மையை பாதுகாப்பதில் பின்வாங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எவ்வித அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் பணியாது என்பதையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் உச்சத்தலைவர் முஸ்தபா ஹமேனி குறைந்ததொரு காலை இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தின் அல் ஜசீரா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டது. அவரது காயங்களுக்கு சிகிச்சைக்காக அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானில் ஹமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டது. இதன் விளைவாக ஈரானிய உச்சத்தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளது என்றும் செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டது.
ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அழைப்பின் பேரில் ஈரானின் உச்சத்தலைவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் புட்டினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கமேனிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டது. 12ஆம் தேதி தொலைபேசி மூலம் கமேனி ரஷ்யாவின் சிகிச்சை பெறலாம் என்றும் காயமடைந்த ஹமேனி அன்று மதியம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டது. அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா ஹமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருந்த முஸ்தபா ஹமேனி இன்னும் பொதுவெளியில் தோன்றாததுக்கு இதுவே காரணம் என்றும் செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டதால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. இதன்படி பிராண்ட் மசகு எண்ணெயின் விலை நேற்று 3% அதிகரித்து ஒரு பீப்பாய் $106 தாண்டியுள்ளது. நேற்றைய நிலவரப்படி இது $104.63 உள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை 40%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது உலக பொருளாதார மந்த நிலை குறித்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகாமையின்படி இது வரலாற்றிலேயே உலக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இடையூறாகும். போர் தொடங்குவதற்கு முன் நாளொன்றுக்கு சராசரியாக 138 கப்பல்கள் இந்த நீரிணையை கடந்தது. ஆனால் தற்போது நாளொன்றுக்கு 5 கப்பல்கள் மட்டுமே பயணிக்கின்றது. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை குறைந்தது 16 வணிக கப்பல்கள் இந்த பிராந்தியத்தில் தாக்கப்பட்டன. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்க உதவுமாறு சீனா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இந்த நீரிணைக்கு தங்கள் கப்பல்களை அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. தனது முன்மொழிவுக்கு நேர்மறையான பதில் கிடைத்துவிட்டால் நேட்டோ அமைப்பு மிக மோசமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இந்த நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 இந்த பாதை வழியாக நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹோர்மூஸ் நீரிணையை எந்தவொரு நாடும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது இந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து விசேட நிபந்தனைகளின் கீழ் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானின் ஆயுத படைகளின் வசமிருப்பதாகவும் தனது தேசிய பாதுகாப்புக்காக தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஒரு கடற்கரை நாடு என்ற ரீதியில் ஈரானுக்கு உரிமை உண்டு. வரலாற்று ரீதியில் இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும். உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதை தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் நாடுகள் பயன்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்று கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.